வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ணுறது, அதாவது வேலை செய்து கொண்டே படிப்பவர்கள் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறது எப்படி, இதற்கான கைடன்ஸை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் சில வருடங்களுக்கு முன்னாடியே இதற்கான கைடன்ஸை நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் அதை கேட்கறதுனால இன்னொரு முறை எல்லாருக்கும் அதற்கான விளக்கத்தையும் அட்வைஸையும் கொடுத்துட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். இதை தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் பிளானையும் கேட்டிருந்தாங்க. இதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும் இதை நான் சொல்லிடுறேன். காரணம் என்னென்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக இன்றைக்கி அவேர்னஸ் இல்லை. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறவர் யார்? சிம்பிளாக சொல்லணும்னா வேலை செய்பவர். எந்த வேலையாக வேணால் இருக்கலாம். ஃபுல் டைமாக இருக்கலாம், பார்ட் டைமாக இருக்கலாம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், எப்படி வேணால் இருக்கலாம். இவங்க தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். இவங்கள நிறைய பேர் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் என்னவாக இருக்கும்னா, இவங்களால முழு நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வேலை செய்கிறாங்க. ஆனால் வேலை செய்யக்கூடிய நேரத்தை தாண்டி இவங்களுக்கு நேரம் இருக்கும். இந்த நேரத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சவால் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த சவாலை ஈஸியாக அவங்க மீண்டு வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷனையை மாற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், நானும் ஒரே வருஷத்தில் செலக்ட் ஆகணும். ஆனால் நான் எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னா, நான் கம்மியாக தான் படிப்பேன். ஏன்னா நான் வேலை செய்கிறேன். ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான் படிப்பேன். ஆனால் இதை ஈடுகட்டுறதுக்கு வேகமாக படிப்பேன். சில விஷயங்களை செலக்டிவாக பண்ணுவேன். சில ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணுவேன், ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவேன், டிப்ஸை யூஸ் பண்ணுவேன். இப்படி தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நானும் செலக்ட் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலில் இருக்காங்க. இது தவறான புரிதல். நான் அவங்க யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணல. நான் உண்மையை சொல்கிறேன். ஆஸ் எ டீச்சர் எனக்கு ஒரு டியூட்டி இருக்குது. உண்மை எது, எப்படி படித்தா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறது என்னுடைய டியூட்டி. அதனால் இந்த மாதிரி குறுக்கு வழி மூலமாக செலக்ட் ஆக முடியாது. ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் கிட்ட வரும்போது படிக்க ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு மே மாதம் எக்ஸாம்னா ஒரு ஜான்வரி மாதம் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடியும் பண்ணுவாங்க, ப்ராப்பராக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் ப்ராப்பராக இருக்காது. எக்ஸாம் கிட்ட வரும்போது டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரமாக ஆக்குவாங்க. ஆனாலும் ப்ரிப்பரேஷன் அந்த ஃபேஸ்லையும் கரெக்டாக இருக்காது. அல்டிமேட்டாக அவங்களால கிளியர் பண்ண முடியாது. இப்போ தொடர்ந்து இதே மாதிரி நிறைய அட்டம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. 2 அட்டம் 3 அட்டம் 4 அட்டம் இல்லை அதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, எவ்வளோ அட்டம்ஸ் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு செலெக்ஷன் கிடைக்காது. காரணம் என்னென்னா, நம்முடைய புரிதல் தப்பாக இருக்குது, நம்முடைய ப்ரிப்பரேஷன் தப்பாக இருக்குது. அதனால் வேகமாக ஷார்ட்கட்டில் நம்மளால் செலக்ட் ஆக முடியாது. அப்போது எப்படி செலக்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர் வழியில் தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும். இப்போ ஒரு மாணவர் ஃபுல் டைமாக ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து செலக்ட் ஆகிறாரு அப்படின்னா, இதே மெத்தடை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். ஆனால் உங்களுக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால இதை நீங்கள் வேறு மாதிரி அச்சீவ் பண்ணணும். இது எப்படி அச்சீவ் பண்ணுறது? நீங்கள் அட்டம்ப்டை ஒரு வருடம் போஸ்ட்பான் பண்ணணும். உதாரணத்துக்கு 2026 நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா, 2026 ஸ்கிப் பண்ணிவிட்டு போஸ்ட்பான் பண்ணி 2027 நீங்கள் டார்கெட்டாக வைக்கணும். நீங்கள் கேட்கலாம், என்ன இவர் போஸ்ட்பான் பண்ண சொல்கிறாரு, லட்சியத்தையே தாமதமாக்க சொல்கிறாருன்னு கேட்கலாம். இதுதான் உண்மை. இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 1 இயர் ப்ரிப்பரேஷன் இருக்குது இல்லையா, ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆக்கணும். அதாவது 18 மந்த்ஸ் ஆகணும். அல்லது 2 வருஷமாகவே ஆக்கிடலாம். தாராளமாக 2 வருஷம் ஆக்கலாம். ஏன்னா நீங்கள் அட்டம்ப்டே 1 இயர் போஸ்ட்போன் பண்ணுறீங்க. அப்போ ப்ரிப்பரேஷன் 2 வருடம் இருக்கும். இந்த 2 வருடத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பாசிட்டிவாக பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கணும், உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். இப்போது ஃபுல் டைம் ஒருத்தர் படித்தா ஒரு வருஷம் ஃபுல்லாக படிப்பார், 8 மணி நேரம் படிப்பார். எனக்கு 8 மணி நேரம் இல்லை, ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க்கை விட முடியல. ஆனாலும் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், உண்மை என்ன அப்படிங்கிறத ஏற்றுக்கணும், ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எனக்கு மிஞ்சி போனால் ஒரு வருஷம் தான் அட்டெம்ப்ட் போஸ்ட்போன் ஆகுது. ஆனால் இந்த 2 வருஷத்தை நான் ஒரு அட்வான்டேஜாக பார்ப்பேன், அனுகூலமாக பார்ப்பேன். 2 வருஷம் பொறுமையாக நான் படிப்பேன். 1 வருஷத்துக்கான ப்ரிப்பரேஷன் பிளான் இருக்குது பாருங்கள், இதை நான் பிரேக்கப் பண்ணி 2 வருஷத்தில் பண்ணுவேன். சிம்பிளாக சொல்லணும்னா உடச்சி 2 வருஷமாக ஆக்கிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு மோட்டிவேட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக படிக்கணும். அப்போ 1 வருஷம் 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 மணி நேரம் படித்தா போதும்.
அந்த ஆக்டிவிட்டீஸை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஆனால் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும். இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் மாற்றம் இருக்கக்கூடாது. இதை நான் இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே நல்லா வாழணும், அன்னன்னைக்கு உயிர் வாழணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸை நம்ம கண்டினியூஸாக பண்ணுவோமா இல்லையா? நம்ம உடலை சுத்தம் செய்வோம், உணவு எடுத்துப்போம், வேலை செய்வோம், உடற்பயிற்சி செய்வோம், படிப்போம், எல்லாமே பண்ணுவோம்ல. அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனும். கோர் சப்ஜெக்ட் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணணும், அட்லஸ் படிக்கணும். இது எல்லாத்தையும் அன்னன்னைக்கு பண்ணணும். இதுதான் இன்டெகிரேட்டட் ப்ரிப்பரேஷன். இதில் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு நேரம் கம்மியாக இருக்குது, 4 மணி நேரம் தான் இருக்குதுன்னு சொல்லி 2 ஆக்டிவிட்டி தான் பண்ணுவேன், இல்லை 1 தான் பண்ணுவேன், இல்லை ஏன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன்னு செய்யக்கூடாது. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் நேரத்தை குறைச்சிக்கணும். உதாரணத்துக்கு 2 கோர் சப்ஜெக்ட் பதிலாக நீங்கள் 1 கோர் சப்ஜெக்ட் எடுத்தால் போதும். ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் நேரத்தை அப்படியே குறைச்சிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ், கோர் சப்ஜெக்ட், ஆன்சர் ரைட்டிங், இது எல்லாத்துலேயும் நேரத்தை குறைச்சிக்கணும். ஆனால் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பண்ணணும். எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்திருக்கணும், நேரத்தை குறைக்கணும். இந்த ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து நீங்கள் 2 வருஷம் பண்ணணும். இப்போ என்ன ஆகிடும்னா, இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க, பயப்பட மாட்டீங்க, அவசரப்பட மாட்டீங்க. இந்த போஸ்ட்பான் பண்ணி நீங்கள் படிக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா 2 வருஷம் கிடச்சிரும். அதுக்கு நடுவில் யூபிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்திடுவாங்க. நீங்கள் அந்த கொஷின் பேப்பரையும் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த 2 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, இன்னும் நீங்கள் பெட்டராக உங்கள் மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, உங்களை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவீங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மூலமாக அந்த 2 வருஷம் முடியும் போது அந்த ஒரே அட்டெம்ப்டில் உங்களால் எக்ஸாமினேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ண முடியும். இதுதான் ப்ராப்பரான அப்ரோச். இதை தான் நான் எப்பயுமே சொல்வேன். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க மறுபடியும் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை எனக்கு 1 வருஷம் போதும், ஆனால் என் இஷ்டத்துக்கு படிப்பேன், நேரம் குறைவாக இருந்தாலும் அதை ஈடுகட்டுறதுக்கு வேகமாக படிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நம்மளால் படிக்க முடியாது. அப்படி படிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும். நீங்கள் உழைக்க ரெடியாக இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடும். நீங்கள் வேகமாக செய்யும்போது ஆக்டிவிட்டீஸை ப்ராப்பராக செய்ய மாட்டீங்க, அது சரியாக நடக்காது, இன்டெகிரேட்டடாக நடக்காது. உதாரணத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ண மாட்டீங்க. ஆன்சர் ரைட்டிங் பண்ணால் தான் அன்னன்னைக்கு படிக்கிறது கரெக்டாக இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அல்லது கோர் சப்ஜெக்டை வேகமாக படிக்கிறீங்கன்னா மனப்பாடம் தான் பண்ணியிருப்பீங்க, கான்செப்டை புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணும்போது வேகமாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஷினே புரிஞ்சிருக்க மாட்டீங்க, ஆன்சரை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க, இன்டர்நெட்லேருந்து ஆன்சர் கீயை தான் பார்த்துருப்பீங்க. அப்போது வேகமாக நீங்கள் பல விஷயத்தை பண்ணியிருப்பீங்க, ஆனால் சரியாக நடந்திருக்காது. நான் சொன்னது போல் அன்னன்னைக்கு ஒருத்தர் என்னென்ன செய்யணுமோ, உயிர் வாழ்வதற்கு, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னெல்லாம் அன்னைக்கு அவர் பண்ணணுமோ, உடலை சுத்தம் பண்ணணும், சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும், உடற்பயிற்சி பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுமோ அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் அன்னன்னைக்கு இன்டெகிரேட்டடாக பண்ணணும். நேரத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும், அட்டெம்ப்டை போஸ்ட்பான் பண்ணிடணும். 2 வருஷத்தை நீங்கள் டிலேவாக பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரென்த்தாக பார்க்கணும், அட்வான்டேஜாக பார்க்கணும். பொறுமையாக படிப்பேன், கரெக்டாக படிப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் கிடச்சிடும். எனக்கு மிஞ்சி போனால் சர்வீஸ் 1 வருஷம் லேட்டாக கிடைக்க போகுது. ஆனால் இதுலேயும் நான் இன்னும் பெட்டராக படிக்கிறதுனால எனக்கு நல்ல சர்வீஸே கிடைக்கும், நல்ல ரேங்கே நான் வாங்குவேன், எனக்கு ஒரு ஹோம் கேடர் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணி படிக்கணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான அப்ரோச். இந்த அப்ரோச்சில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். சில பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க சில அட்வைஸை தரலாம், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் அது எப்படி முடிஞ்சிடும்னா, அவங்க இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி என்ன, டாக்டிக்ஸ் என்ன, அது சொல்லுவாங்க. அவங்க ஃபாலோ பண்ண யுத்திகளை சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா, ப்ராசஸை விட்டுட்டு அந்த யுத்தியை மட்டும் எடுத்துகிட்டு செலக்டிவாக இதெல்லாம் பண்ணாங்க போல இருக்கு, அதை மட்டும் நானும் பண்ணுறேன், அல்லது சில விஷயங்களை வேகமாக பண்ணிடுறேன். அப்படி செய்யும்போது அவங்கள மாதிரியே நானும் செலக்ட் ஆகலான்னு சொல்லி நீங்கள் இன்டெகிரேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணாமல் ஃப்ராக்மெண்டடாக பிட்ஸ் அண்ட் பீசஸாக நீங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதனால் நமக்கு செலெக்ஷன் கிடைக்காது. அதனால் நீங்கள் ப்ராசஸை புரிஞ்சுக்கணும், அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ப்ரிப்பரேஷன் பிளானுக்கு நான் வரேன். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு தனி ப்ரிப்பரேஷன் பிளான் இல்லை, இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் ஓவரால் ப்ரிப்பரேஷன் பிளானை தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு நபர் ஃபுல் டைம் 1 வருஷம் ஃபுல்லாக படித்தா அவர் எந்த ப்ரிப்பரேஷன் பிளான் ஃபாலோ பண்ணுறாரோ அதே பிளான் தான் உங்களுக்கும். ஆனால் அதை நீங்கள் உடச்சி பொறுமையாக 2 வருஷம் பண்ணணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பிளானை நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன்.
அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். டீட்டெயில்டாக எல்லா நுணுக்கங்களையும் அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். மேலோட்டமாக கேட்கக்கூடாது, அதிலிருந்து லேர்ன் பண்ணணும். அன்னன்னைக்கு என்ன பண்ணணும், வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணணும், டைம்லைன்ஸ் என்ன, ஆக்டிவிட்டீஸ் என்ன, எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனால் 2 வருடங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனை உங்களாலையும் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். ஒரு நல்ல ரேங்க்கில் உங்களால் கிராக் பண்ண முடியும். நன்றி.